Mutual fund investments wealth build பண்றதுக்கு இப்ப இருக்கிற one of the most popular way, and total investments currently mutual fund la crosses 61 lakh crores. So it's clear more and more people அவங்க மணியை grow பண்றதுக்கு mutual fund ட்ரஸ்ட் பண்றாங்க. பட் ட்ரூத் என்னன்னா எல்லாருமே இதுல ப்ராஃபிட் பார்க்கறாங்கன்னு சொல்ல முடியாது. சில இன்வெஸ்டர்ஸ் இதுல குட் ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ண அவங்க தவறுறாங்க. அந்த ரீசன் ரொம்ப சிம்பிள், அவாய்டபிள் மிஸ்டேக்ஸ் பண்றதுனால தான். ஸோ உங்க ப்ராஃபிட்ஸை நீங்களும் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அண்ட் வாண்ட் டு மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் யூர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த 5 காமன் மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள இன்டெப்தா போய் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. மிஸ்டேக் நம்பர் 1, இன்வெஸ்டிங் வித்வுட் எனி கிளியர் கோல்ஸ். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்? வீடு வாங்குறதுக்காகவா, இல்லை என்னோட சில்ட்ரனோட எஜுகேஷனை ஃபண்ட் பண்ணுறதுக்கா, இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில் பண்ணுறதுக்காகவா? சர்ப்ரைசிங்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட்ட ஒரு கிளியர் ஆன்சரே இருக்காது. நிறைய பேர் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, வேறு யாரோ இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஹை பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி ஓகே நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிளியர் கோலே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஆஃபன் ஒரு ரேண்டம் எக்ஸ்பென்ஸ்க்காக அவங்க மணியை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணிட்டு ரேண்டமாக பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, லாங் டேர்ம் வெல்த் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க ரூயின் பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியாமல். ஏன் இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஹெல்ப் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு கோல் அட்டாச் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்பல்சிவ்லி வித்ட்ரா பண்ண மாட்டீங்க. அண்ட் உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ரைட் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டிசிப்ளின்டாக யூ கேன் என்ஷூர் பெட்டர் வெல்த் கிரியேஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5,000 பர் மந்த் உங்கள் சைல்டோட ஹையர் எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ சொல்லலாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வருது, நீங்கள் இந்த மணியை வித்ட்ரா பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது உங்கள் சைல்டோட ஃபியூச்சருக்காக நம்ம சேவ் பண்ணுறோம் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோன்ட்டு. இதனால தான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஹெல்ப்ஸ். ஸோ கீ டேக்அவே என்னன்னா, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கணும். ஒரு கோல் இல்லைன்னா நம்ம ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் ரூயின் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. மிஸ்டேக் நம்பர் 2, ட்ரைங் டு டைம் த மார்க்கெட். எத்தனை தடவை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நான் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் டிப்காக வெயிட் பண்ணுவோம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஹார்ஷ் ரியாலிட்டி என்னன்னா, நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்றது நியர்லி இம்பாசிபிள். இந்த மார்க்கெட் டைமிங்கில் இருக்க ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் ஒரு டிப்காக வெயிட் பண்ணும்போது சடனாக மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டே போகும், நீங்கள் பொட்டன்ஷியல் கெயின்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. இன்னொன்று ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ மார்க்கெட் விழுந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே போட்டோம் அப்படின்னு இன்வெஸ்டிங்கை டிலே பண்ணுவீங்க. அப்போ சடனாக மார்க்கெட் அன்எக்ஸ்பெக்டட்லி ரிகவர் ஆகிடும் ஆஃப்னா. ஸோ இதுவுமே ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. நம்ம கான்ஸ்டன்ட்லி மார்க்கெட் ட்ராக் பண்ணிட்டே இருக்கோம்னா டிசிஷன் ஃபெட்டிக் வந்துடும். இன்வெஸ்டிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கன்ஃபியூசிங்காகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் என்ன, எஸ்ஐபி இன்வெஸ்டிங். நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலியமாக ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை எவ்ரி மந்த் மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே நீங்கள் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் டைமிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸே அது ரிமூவ் பண்ணிடுது அண்ட் அலோஸ் ருபி காஸ்ட் ஆவரேஜிங். அப்படின்னா மார்க்கெட்ல டவுனா இருக்கும்போது நிறைய யூனிட்ஸ் வாங்கலாம் அண்ட் ஹையா இருக்கும்போது ஃபியூவர் யூனிட்ஸ் வாங்கலாம் அண்ட் ஆன் த லாங் ரன் அந்த காஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆகிடும், பேலன்ஸ் ஆகிடும். ஸோ கீ டேக்அவே என்னன்னா, ஒரு பர்ஃபெக்ட் டைமுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறது நிறுத்துங்க, இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் வாஸ் எஸ்டர்டே, த செகண்ட் பெஸ்ட் டைம் இஸ் டுடே. மிஸ்டேக் நம்பர் 3, ஃப்ரீக்வெண்ட்லி ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணுறது. நீங்கள் என்னைக்காவது ஒரு ஸ்கீம் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் காட்டுதுன்ட்டு ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சேஸ் பண்ணிட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணுவாங்க, திங்கிங் அவங்க ப்ராஃபிட்ஸ் மேக்ஸிமைஸ் ஆகணும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி ரிட்டர்ன்ஸை தான் ஹார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன் ஸ்விட்ச் பண்ணுறது வந்து ஒரு பேட் ஐடியா, அது ஆஃபனாக ஸ்விட்ச் பண்ணுறது ஏன் பேட் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸிட் லோட். இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஹெஃப்டி பெனால்ட்டியை சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் சர்டன் பீரியட்க்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா. அண்ட் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்கள் ஸ்விட்சிங் ஃபண்ட்ஸ் மீன்ஸ் ரியலைசிங் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அன்சர்டன் ரிட்டர்ன்ஸ். இப்போ ஒரு ஃபண்ட் லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் இயரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ்க்கான கேரண்டி கிடையாது. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எந்த ஃபண்ட் வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த டைம் பீரியடில் அப்படி சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் மட்டும் வச்சு சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் எந்த ஃபண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் இன்வெஸ்டடாக இருங்க, ரேதர் தென் சேசிங்
டெம்பரரி ட்ரெண்ட்ஸ். கீ டேக்அவே என்னன்னா, லெட் காம்பவுண்டிங் ஒர்க் ஃபார் யூ. கான்ஸ்டன்ட்லி நீங்க இந்த மாதிரி ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வெல்த் பில்டிங் ஜர்னியை கண்டிப்பா அது டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 4, மார்க்கெட் டவுன் டர்ன் அப்போ பேனிக்ல செல் பண்ணிடுறது. இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, உடனே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? பேனிக் ஆகி செல் பண்ணிடுவோமா? அப்படி பண்றீங்கன்னா அது ரொம்ப தப்பான ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க பேனிக் செல்லிங் ஏன் வந்து ஒரு இன்வெஸ்டிங் மிஸ்டேக் நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க லாஸஸை லாக் இன் பண்ணிடுறீங்க. நீங்க லோ பிரைஸை செல் பண்றதுனால ஒரு டெம்பரரி பேப்பர் லாஸை பெர்மனன்ட் லாஸ் ஆக்கிடுறீங்க. அண்ட் ரிகவரியை மிஸ் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இப்போ நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா அந்த அப் ட்ரெண்ட்லேருந்து நீங்க பெனிஃபிட் ஆக முடியாது. அண்ட் லாங் டேர்ம் க்ரோத்துமே டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்போ ஒர்க் பண்ணுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் தொடாமல் இருந்தால் தான். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மார்க்கெட் டவுன் டர்ன் பீரியடில் தான் அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா ப்ரைஸஸ் வில நீங்கள் நிறைய யூனிட்ஸை லோவர் ப்ரைஸ்லேயே அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ இது உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட்டை ரெடியூஸ் பண்ணுது, பூஸ்டிங் யூர் லாங் டேர்ம் ரிட்டர்ன். அண்ட் மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ கீ டேக்அவே பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகும், பட் உங்க எமோஷன்ஸ் உங்க ஃபினான்ஷியல் டிசிஷனை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. ஸ்டே இன்வெஸ்டட் அண்ட் திங்க் லாங் டேர்ம். மிஸ்டேக் நம்பர் 5, இன்வெஸ்டிங் இன் டூ மெனி ஃபண்ட்ஸ். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணுறது அதுவும் 10, 20 இல்லை 50 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும்ல அப்படின்னு. ட்ரூத் என்னன்னா, ஓவர் டைவர்சிஃபிகேஷன் உங்கள் ரிட்டர்ன்ஸை தான் ஆக்சுவலி ஹர்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஒரு ப்ராப்ளமாக நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இது டிஃபிகல்ட் டு ட்ராக். இப்போ நீங்கள் மல்டிபிள் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறீங்கன்னா ட்ராக்கிங் அண்ட் ரீபேலன்சிங்கில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்பர் 2, ரிடண்டன்ட் ஹோல்டிங்ஸ் தான். நிறைய ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்டாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இட் ஆஃபர்ஸ் நோ ரியல் டைவர்சிஃபிகேஷன். இன்னொன்று லோவர் ரிட்டர்ன்ஸ். இப்போ உங்கள் மணியை நீங்கள் ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த ஹை பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸோட இம்பேக்டை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியாது. ஸோ எத்தனை ஃபண்ட்ஸ் ஐடியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரு 2 to 3 வெல் சோசன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதுமானது. இப்போ நீங்கள் ஒரு 10,000 rupees per month இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் 2 to 3 ஹை குவாலிட்டி ஃபண்ட்ஸில் நீங்கள் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் கம்பேர் டு ஸ்ப்ரெடிங் இட் அக்ராஸ் 15 to 20 funds. So key takeaway, or focused portfolio with carefully selected funds actually performs way better than an overcrowded one. அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பவர்ஃபுல் வெல்த் பில்டிங் டூல்ஸ். இந்த காமன் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணாலே யூ ஹாவ் த கீ டு சக்ஸஸ். இப்போ லெட்ஸ் ரீகேப் இந்த வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணால். ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் கோல்ஸோட இன்வெஸ்ட் பண்ணுங்க, டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னொன்று மார்க்கெட்டை டைம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. கன்சிஸ்டண்டாக எஸ்ஐபி மூலியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று லாங் டேர்மில் இன்வெஸ்டடாக இருங்க. இந்த மாதிரி அன்னெசரி ஃபண்ட் ஸ்விட்சஸ் பண்ண வேணாம். அண்ட் இன்னொன்று மார்க்கெட் டவுன் டர்ன் பீரியட்ல பேனிக் ஆகாதீங்க. இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி போர்ட்ஃபோலியோ ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. 2 to 3 குட் ஃபண்ட்ஸ் போதும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணாலே உங்களால உங்க ப்ராஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பில்ட் பண்ண முடியும். பட் ரிமெம்பர், எவ்ரி இன்வெஸ்டர்ஸ் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால தான் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் எந்த ரைட் ஃபண்ட்ஸ் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ், உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கும் போது ஆன் ட்ராக்ல இருக்கிறதுக்கும் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட கண்ட்ரோல் எடுக்க நீங்க ரெடியா? இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, டிசிப்ளின்டா இருங்க அண்ட் வெல்த் க்ரோ ஆகிறத பாருங்க. உங்களுக்கு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணும் இந்த மாதிரி அப்படின்னா எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸ்பர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் tips. Thank you for watching. இதுக்கான ஒரு blog post எங்க வெப்சைட்ல நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்ல ஒரு ஃபினான்ஷியல் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனை நீங்க புக் பண்ணிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். பிளஸ் நாங்க ரெகுலரா ஃப்ரீயாவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்றோம். இந்த வெபினார்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.